இன்றைக்கு எதுக்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்குறோம்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொருத்தமா இருப்பார். நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய் சொல்வதில் முதல்வர் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் என கூறி விமர்சனம் செய்துள்ளார். பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி மனு வாங்கியிருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய பொதுமக்கள் இந்த அரசாங்கத்துக்கு அனுப்பி 8,70,000 மனு நிலுவையில் இருக்குது. அதையே தீர்க்க முடியல. அதுக்குள்ள உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு பேரை வச்சு வெளியிட்டு அதுக்கு ஒரு விழா எடுத்து எல்லா மந்திரிகளும் போய் ஊர் ஊரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லா எம்எல்ஏ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடக்கிற காரியமா? ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதனால மக்களை ஏமாற்றி ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கதையை வெளியிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. அதோட இதே மாதிரிதான் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போனார். இப்படி மாதிரி ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்குவார். முன்னான மக்களையில அமர வச்சு பெட்ஷீட் போட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அதை மனுவா எழுதி கொடுங்க, நான் பெட்டி கொண்டிருக்கேன். பெட்டி மேல எப்பவுமே திமுக காரனுக்கு தனி கவனம் உண்டு. ஆக எப்படி மக்களை ஏமாற்றா எண்ணி பாருங்க. பாவம் ஆசியா ஏழை மக்கள் ஸ்டாலின் வந்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு, எப்படியாவது தங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியுமா என்று எண்ணத்தில் ஆசையில அங்கே தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு தங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தெல்லாம் விட்டுவிட்டு அவருடைய முன்னிலை அமர்ந்து அவர் மனுவா எழுதி போடுறீங்களே, இப்படி மக்களை ஏமாத்தலாமா? மனு வாங்குதல என்னென்ன பேர் வச்சிருக்காங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம பேர் அறிவிக்கிறோம் மறந்துட்டு போயிடும். ஒரே இந்த மனு வாங்குறதுக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் வச்ச பேரு முதல்வரின் முகவரி, உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர் பட்டியலத்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். ஆக இன்றைக்கு எதுக்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்குறோம்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொருத்தமா இருப்பார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.